ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் ரியல்டர். இன்னைக்கு நம்ம பரபரப்பாக இருக்க செங்கல்பட்டில் ப்ரைம் லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஜிஎஸ்டி ரோடு அது. ஸோ அங்கே வந்து பிரிட்ஜ் ஒர்க் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஹைவே சூப்பராக டெவலப் ஆகிட்டு இருக்க இடம். உங்களுக்கு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இது புக்கத்துறை ஜங்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு மதுராந்தகத்தெல்லாம் ஒரு 12 கிலோமீட்டருக்கு முன்னாடியே வந்துடும். நம்ம சென்னையிலேருந்து வரும்போது மதுராந்தகம்லாம் இங்கேருந்து ஒரு 12 கிலோமீட்டர் வரும். ஸோ செங்கல்பட்டு மெயின் ஏரியாலே இந்த லொக்கேஷன் வந்து வந்துடும். ஸோ மதுராந்தகத்தெலாம் வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் சிட்டிலாம் வருது. ஸோ நல்ல ஃபாஸ்ட்டாக ஒரு பூம் ஆகிட்டு இருக்க லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ செங்கல்பட்டு தான். ஸோ நம்ம சேனல்லே இந்த ஒரு 6 மாதத்துலேயே ஒரு 10 சைட்டுக்கு மேலே இந்த சைடு வந்து நம்ம போட்டிருப்போம். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சோல்ட் அவுட்டு. ஸோ அதே மாதிரி சூப்பரான ஒரு சைட்டு இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரத்தில் சோல்ட் அவுட் ஆகிடும். அந்த மாதிரி ப்ரைஸிங்லாம் கொடுத்துட்ருக்காங்க. ஜிஎஸ்டி ரோடு எப்பயுமே உங்களுக்கு பஸ் கனெக்டிவிட்டி இருக்கும். ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஹைவே. கொஞ்சம் இப்படி வாங்க காட்டுறேன். ஸோ உங்களுக்கு அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு உத்தரமேரூர் போட்டிருக்காங்க பாருங்கள். உத்தரமேரூர் போகிற ஜிஎஸ்டி ரோட்லேருந்து உத்தரமேரூர் கனெக்ட் பண்ணுற மெயின் ஸ்டேட் ஹைவே இதுதான். ஸோ இந்த ரோட்டில் ஆன் ரோட் சைட் வந்து பார்க்க வந்திருக்கோம். ஸோ சைட்டை போய் பார்த்துடலாம். ஸோ இதுதான் நம்ம சொல்லி இந்த லே அவுட்டு. இப்போ நம்ம ஜிஎஸ்டி ரோட் கிட்ட நின்று பேசணும் இல்லையா, ஸ்டேட் ஹைவே இங்கே பாருங்கள், பஸ் போகுது பாருங்கள். ஸோ ஸ்டேட் ஹைவே அங்கேருந்து பார்த்தீங்கன்னா 2.3 கிலோமீட்டர், கரெக்டாக ஜிஎஸ்டி ரோட்லேருந்து 2.3 கிலோமீட்டரில் இந்த லே அவுட் வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ கேடிஎம் ரியாலிட்டி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு லே அவுட் மட்டும் கிடையாது, பக்கத்துலேயே இன்னொரு லே அவுட்டுமே இருக்குது. ஸோ உங்களுக்கு ஆன் ரோட்டில் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த சைட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இல்லை ஒரு லோ பட்ஜெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அந்த சைட் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ ரெண்டுமே நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த சைட் ஒரு ஆன் ரோட் சைட்டு. உள்ள ரோடு பாருங்கள், 40 ஃபீட் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் ரோடு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ ரன்வே மாதிரி ரோடு கொடுத்துருக்குறாங்க. ஸோ உள்ள ரோட்ஸ் எல்லாமே 40 ஃபீட்டு 33 ஃபீட்டு 30 ஃபீட்டுன்னு ரோடு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒய்டான ரோட்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் லைட் வந்து பார்த்தீங்கன்னா சைட் ஃபுல்லாகவே ஸ்ட்ரீட் லைட் வந்து பண்ணி கொடுத்துருக்குறாங்க. சைட் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இபி லைன் இருக்குது, நல்ல கனெக்டிவிட்டி இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா நல்ல ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய இடம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு புக்கத்துறை ஜங்ஷன் அப்படின்றது செங்கல்பட்டில் ஒரு மெயினான ஜங்ஷன். இது நம்ம ஜிஎஸ்டி ரோட்டில் வரும்போது செங்கல்பட்டு ரயில்வே ஸ்டேஷன் அந்த கட் தாண்டினோம்னா அதுக்கப்புறம் இருக்க மெயினான ஜங்ஷன் பார்த்தீங்கன்னா புக்கத்துறை ஜங்ஷன் தான். ஸோ இந்த இடம்ன்றது ரொம்ப பரபரப்பாக கமர்ஷியலாக டெவலப் ஆன இடம். ஸோ இந்த இடத்துல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் இன்றைக்கி பிளாட் வாங்கினீங்க அப்படின்னா நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து ஃபியூச்சரில் கொடுக்கும். ஏன்னா அவ்வளோ கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போயிட்டுருக்கு. உங்களுக்கு புக்கத்துறையிலே பார்த்தீங்கன்னா பிரிட்ஜ் வந்து கட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரிட்ஜஸ்லாம் ஒர்க்கு போயிட்டுருக்கு. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட்டோட 2000 ஏக்கரில் குளோபல் சிட்டி, உங்களுக்கு ஃபாரின் கல்ச்சர் மாதிரி இங்கேயுமே வந்து குளோபல் சிட்டி அப்படின்னு சொல்லி நம்ம மதுராந்தகத்தில் டெவலப் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு ஒரு 12 கிலோமீட்டர்ஸ் முன்னாடியே இந்த சைட் வந்து வந்துடும். ஸோ உங்களுக்கு இங்கேருந்து நீங்கள் தாண்டி போய் வாங்குறதுக்கு அதுக்கு முன்னாடியே நீங்கள் கம்மியான ப்ரைஸில் வந்து வாங்கிக்கலாம். இவங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்தீங்கன்னா 1700 ருபீஸ் ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ டிடிசிபி ரேரா அப்ரூவ்டு லே அவுட்டு. பேங்க் லோனுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொஃபைல் பொறுத்து மேக்ஸிமம் பண்ணி கொடுக்குறாங்க. கையில் ஒரு 3.5 லட்சம் 4 லட்சம் இருந்தாலே டவுன் பேமெண்ட் இருந்தாலே போதும், உள்ளே வந்து நீங்கள் பிளாட் வாங்கிக்க முடியும். ஸோ இமீடியட்டாக நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷனும் பண்ணலாம். ஏன்னா நல்ல ஆக்சசிபிலிட்டி இருக்குது, உடனே வீடு கட்டி நீங்கள் குடியும் இருக்க முடியும். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு தை மாதத்தில் 2 பேர் வந்து வீடு கட்டுறாங்க. போர் போட்டாச்சு. ஸோ தை மாதத்தில் 2 பேர் வீடு கட்டுறாங்க. இன்னும் நிறைய பேர் வந்து கட்டுறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து இது ரெசிடென்ஷியலாகவும் பிளான் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் வந்து நல்ல ஒரு ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட்டாகவும் வாங்கியிருக்கிறாங்க. ஏன்னா உங்களுக்கு சொல்லியிருந்தேன் நல்ல கனெக்டிவிட்டியில் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ பக்கத்துலலாம் என்னென்ன இருக்குது அப்படின்ற சொல்லியிருந்தேன். ஸ்கூலு காலேஜஸும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே இருக்குது. ஸோ இப்போ நின்று பேசணும் இல்லையா, ஜிஎஸ்டி ரோடு இங்கேருந்து 2.3 கிலோமீட்டர். அங்கேருந்து லெஃப்ட் எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஜயகாந்த் சார் காலேஜ் இருந்ததுல அந்த இடத்துல இப்போ தனலட்சுமி சீனிவாசன் யூனிவர்சிட்டியே வருது. ஸோ ரைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கற்பக விநாயகா காலேஜ் வரும். செங்கல்பட்டு கலெக்டர் ஆஃபீஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதுக்கு பக்கத்துலேயே வித்யாசாகர் காலேஜ் இருக்குது, ஐடிஐ காலேஜ் இருக்குது, மெடிக்கல் காலேஜ் இருக்குது, செங்கல்பட்டு லா காலேஜ் இருக்குது, செங்கல்பட்டு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்குது. இன்னும் எக்கச்சக்க ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் நியர்பையில் இருக்குது. ஸோ கலெக்டர் ஆஃபீஸ்லாம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 10 நிமிஷத்தில் போயிடலாம். செங்கல்பட்டு ரயில்வே ஸ்டேஷன்லாம் உங்களுக்கு ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளேயே வந்து போயிடலாம். ஸோ நல்ல ஆக்சசிபிலிட்டி, மிஸ் பண்ணிடாதீங்க. வீடியோவில் இருக்கிறது கேடிஎம் ரியாலிட்டி, அவங்க நம்பர் தான் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபேமிலியாக வந்து பாருங்கள். ஸோ இங்கே ஒரு ஸ்கொயர் ஃபீட் 1700 ரூபா, மிஸ் பண்ணிடாதீங்க. கம்மியான பட்ஜெட் தான், ஆன் ரோட் லே அவுட்டு. ஸோ உங்களுக்கு இன்னொரு சைட் இருக்குன்னு சொல்லியிருந்தேன், அது 850 ரூபா பட்ஜெட்டில் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த சைட்டு இப்போ போய் பார்த்துடலாம் வாங்க. ஸோ இதுதான் நாம் சொல்லியிருந்த லே அவுட்டு. இந்த லே அவுட் நேம் பார்த்தீங்கன்னா கேடிஎம்மோட க்ரஷ்டு வுட்டு. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3 சொல்லி 3 ஃபேஸாக வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. ஃபேஸ் 1ல கம்ப்ளீட்டாக சோல்ட் அவுட்டு, ஃபேஸ் 2லையும் சில பிளாட்ஸ் இருக்குது, ஃபேஸ் 3 இப்போ கம்ப்ளீட்டாக அவைலபிளாக இருக்குது. ஸோ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பிளாட் சைஸஸ்லாம் அரை கிரவுண்டு அழகழகாக வந்து பிரிச்சிருக்கிறாங்க. ஸோ நல்ல வந்து தாராளமாக நீங்கள் வீடு கட்ட முடியும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பண்ணினாலும் நல்ல ரிட்டர்ன் கொடுக்கும். ஸோ 1200 ஸ்கொயர் ஃபீட் அப்படின்றது ஒரு அழகான வீடு கட்டுறதுக்கு ஒரு நல்ல வந்து ஸ்பேஸு. ஏன்னா அதோட சின்ன சின்ன பிளாட்லேயும் இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வீடு கட்டியிருக்காங்க. ஸோ அங்கே
ஒன்று பார்க்குறீங்க இல்லையா, சிமெண்ட் வந்து பூசாமல் இருக்குது, பக்கத்தில் ஒரு வெள்ளை வீடு, சின்ன வீடு, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 600 ஸ்கொயர் ஃபீட்டில் தான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 1200 ஸ்கொயர் ஃபீட் அப்படின்றப்ப நீங்கள் அந்த 2 வீடியும் சேர்ந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான வீடே வந்து கட்டிக்க முடியும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 1200 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது அதிக ஸ்கொயர் ஃபீட் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அதிக ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஸோ ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட் அப்படின்றது நீங்கள் இங்கே உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 2400 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் பிளாட் சைஸஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிள் இருக்குது. உள்ள ரோட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40 ஃபீட்டு 33 ஃபீட்டு 30 ஃபீட்டு ரோட்ஸ் வந்து போட்டு கொடுத்துருக்குறாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும் ஆல்ரெடி வந்து இபி லைன் இருக்குது, ஸ்ட்ரீட் லைட் வந்து பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ கம்மியான பட்ஜெட், ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேசணும் இல்லையா புக்கத்துறை ஜங்ஷனு, அங்கேருந்து ஜஸ்ட்டு 10 மினிட்ஸில் இந்த சைட் வந்து வந்துடலாம். நடுவில் சாலவாக்கம் கூட் ரோடு, இந்த நம்ம ஸ்டேட் ஹைவேலேயே வந்து பார்த்திங்கன்னா சாலவாக்கம் கூட் ரோடு, இந்த ஹைவேலேயே இது வந்து ஒரு மெயினான ஜங்ஷனு. அங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தான் இந்த சைட்டு. ஸோ உங்களுக்கு ஸ்டேட் ஹைவேலேருந்து ஒரு 500 மீட்ரு, ஜிஎஸ்டி ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 கிலோமீட்ரு. ஸோ நல்ல வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய இடம். 850 ரூபா அப்படின்றது ஒரு கம்மியான பட்ஜெட்டு. கையில் ஒரு 2.5-3 லட்ச ரூபா இருந்தாலே பேங்க் லோன் வந்து இவங்க சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ ஒரு 9 லட்ச ரூபாலேருந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து பிளாட் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு வீடெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 20 லட்ச ரூபா பட்ஜெட்லேயே நல்ல வந்து ஒரு 1 BHK ஹவுஸ் கட்டிக்க முடியும். 2 BHK ஹவுஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25 லட்ச ரூபா பட்ஜெட்டில், நான் ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் சொல்கிறேன், சூப்பராக வந்து நீங்கள் கட்டிக்க முடியும். ஸோ வீடியோவில் இருக்கிறது கேடிஎம் ரியாலிட்டி நம்பர் தான், கான்டாக்ட் பண்ணுங்கள். கேப் ஃபெசிலிட்டியுமே கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் குடும்பமாக வந்து பார்த்துமே இங்கே பிளாட் வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துக்கு ஆக்சசிபிலிட்டி சொல்லியிருந்தேன், நம்ம சாலவாக்கம் கூட் ரோடு. ஸோ பக்கத்துலேயே ஸ்கூல்ஸு காலேஜஸ் எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தோம், அந்த சைட்க்கே சொல்லியிருந்தோம், பக்கத்துலேயே ஹாரிசன் அப்படின்னு சொல்லி ஒரு 65 ஏக்கர்ஸில் கம்பெனி வருது. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிசான் வந்து இங்கே ஷிஃப்ட் பண்ணுறாங்க. ஸோ நிறைய வேலை வாய்ப்புகளும் இங்கே இருக்குது. கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்டும் நிறைய இருக்குது. ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் உங்களுக்கு மதுராந்தகத்தில் குளோபல் சிட்டி வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ மதுராந்தகத்துலலாம் இப்போவே ரேட் பார்த்திங்கன்னா 1000 ரூபா 1500 ரூபாய்க்கு மேலே வந்து ஸோ இந்த மாதிரி லொக்கேஷன்ஸில் வந்து போயிட்டுருக்கு. பட் இவங்க மதுராந்தகத்துக்கு ஒரு 12 கிலோமீட்டர் முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரைஸ்க்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஒரு 5 வருஷம் ஹோல்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 2000 ரூபாலாம் இந்த சைடில் தாராளமாக ஒரு ஸ்கொயர் ஃபீட் ரேட் வந்து போகும். ஏன்னா அந்தளவுக்கு வேகமாக லேண்ட் வேர்லாம் ஏறிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சென்னை சவுத் தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வேகமாக வளர்ந்துட்டுருக்கு. ஏன்னா ஜிஎஸ்டி ரோடு, கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு எல்லாம் பேஸ் பண்ணி. ஏன்னா உங்களுக்கு செங்கல்பட்டுலேயும் வந்து பார்த்திங்கன்னா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் மாதிரி புதுசாக பஸ் ஸ்டாண்ட் வந்து கட்டிகிட்டு இருக்காங்க கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்தில். ஸோ அதெல்லாமும் வந்துடுச்சுன்னா இன்னும் வந்து ப்ரைஸ் நல்லா அப்ரிசியேஷன் இருக்கும். ஸோ வீடியோவில் இருக்கிறது பார்த்திங்கன்னா கேடிஎம் ரியாலிட்டி நம்பர் தான், கான்டாக்ட் பண்ணுங்கள். ஃபேமிலியாக வந்து பாருங்கள், கேப் ஃபெசிலிட்டியுமே கொடுக்குறாங்க. ஸோ பேங்க் லோனும் உங்கள் ப்ரொஃபைல் பொறுத்து மேக்ஸிமம் வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ குடும்பமாக வந்து பாருங்கள். நம்ம சேனலில் செலக்டிவாக சூஸ் பண்ணி போட்டுட்ருக்கோம். ஸோ ஏன்னா ஒரு நாளைக்கு 4-5 பேர் வந்து நம்மளை இன்வைட் பண்ணுறாங்க. இருந்தாலுமே நம்ம அதில் ஃபில்டர் பண்ணி ஒரு நல்ல ப்ராஜெக்டாக தான் நம்ம சப்ஸ்கிரைபருக்காக எடுத்துகிட்டு வரோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நீங்கள் நினச்ச ஒரு ப்ராப்பர்ட்டியும் கண்டிப்பாக நம்ம சேனல் பார்த்து கண்டிப்பாக நீங்கள் வாங்குவீங்க. இன்னொரு சூப்பரான வீடியோட நம்ம சேனலில் பார்க்கலாம்.